Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் REIT IPO-வோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். REIT அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது REIT கம்பெனிஸ் இன்கம் கொடுக்கிற ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட மேஜர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூன்னு பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட்ல இருந்து வர்ற லீஸ்டு அண்ட் ரெண்டல் இன்கம்ஸ் தான் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் REIT கம்பெனிஸ் கிராஸ் அசெட் வேல்யூல பார்க்கும்போது இந்தியாலேயே லார்ஜஸ்ட் REIT கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லீசபிள் ஏரியால பாத்தீங்கன்னா இந்தியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் REIT கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோல 30 கிரேட் A ஆஃபீஸஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா 46 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லியிருக்காங்க. 37.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட்டட் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அண்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஏரியால 8.0 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ 6 சிட்டி சென்டர் ஆஃபீஸஸ் அண்ட் 24 பிசினஸ் பார்க் சென்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அசெட்ஸ் போர்ட்ஃபோலியோல நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டி குசைன் ஃபுட் கோர்ட்ஸ், இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் கிளினிக்ஸ், கிரச் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை 6 சிட்டிஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத், மும்பை, பெங்களூரு, சென்னை, குருகிராம் அண்ட் அகமதாபாத் ரீஜன்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனியோட கமிட்டட் ஆக்குபென்சி பர்சன்டேஜ் 91.4% சொல்லியிருக்காங்க. இது ரிமைனிங் REITஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான கமிட்டட் ஆக்குபென்சி பர்சன்டேஜ்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ்ல ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட் பார்க்கும்போது அமேசான், கூகுள், ஆப்பிள், கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் சிஸ்கோ கம்பெனிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பேஸ்ட் ஆன் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ படி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் லீஸ் ரெண்டல்ஸ்ல இருந்து 85.36% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து 14.13% அண்ட் அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூல இருந்து 0.52% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் பார்க்கும்போது லீஸ் ரெண்டல்ஸ் பிசினஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஹைதராபாத் ரீஜன்ல இருந்து 32.36%, மும்பை ரீஜன்ல இருந்து 30.26% அண்ட் பெங்களூரு ரீஜன்ல இருந்து 32.07% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூ சிங்கிள் சிட்டில கான்சென்ட்ரேட்டடா இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் அண்ட் EBITDA பர்சன்டேஜ் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் இன்கம் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 4146.86 crores சொல்லியிருக்காங்க. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே டிப் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 222.52 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டோட்டல் பாரோயிங்ஸும் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7550 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் படி பார்க்கலாம். அதாவது இந்த IPOல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் IPO பிரைஸ். இந்த IPOவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 95 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 100 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு IPO அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட்டான ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை இந்த கம்பெனி டிக்ளேர் பண்ணல. இந்த ரீசன்னால ஸ்டாக்கோட PE ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. பட் இந்த கம்பெனி இருக்கிற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 50.43ன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பார்க்கலாம். அதாவது இந்த REIT இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது எம்பசி ஆஃப் REIT, மைண்ட்ஸ்பேஸ் பிசினஸ், நெக்ஸஸ் செலக்ட் அண்ட் ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி லீடிங் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றாங்க.
இந்த கம்பெனியோட ஆர்எச்பி டாக்குமெண்ட்ல இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஆப்பரேட்டிங் ரெவன்யூ இந்த மாதிரி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஐடி இண்டஸ்ட்ரியை ரொம்பவே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதாவது இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ் ஐடி டெக் இண்டஸ்ட்ரி தான் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் ஐடி இண்டஸ்ட்ரி ஃபால் ஆச்சுன்னா அது இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ட்ரெண்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஆர்ஐடி கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான இன்புட்னு புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் அதிகமாச்சுன்னா அதுவுமே இந்த கம்பெனியோட லீஸ் ரெண்டல் இன்கம்ஸை டிக்ரீஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 5 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 7 க்ளோஸ் ஆகுது. ஒரு லாட்டுக்கு 150 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் 4800 crores அண்ட் இது கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் 18. ஃபைனலா நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் ஆர்இஐடி ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங். பிரைஸ் வேல்யூஷன் நான் ரேட்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்புக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரி மேல நான் பெரிய அளவில் பாசிட்டிவா இல்லை. கரண்டா கிரே மார்க்கெட்ல இந்த ஐபிஓ ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூஸ்வலா இந்த ஜிஎம்பி வேல்யூ நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா நான் இந்த ஆர்இஐடி ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். என்னோட டிசிஷனை செகண்ட் டே ஈவினிங் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.